ஏன் ஆண்டவர் திருச்சபை வைத்திருக்கிறார்? திருச்சபை எத்தனை முக்கியமானது? சபை கூடி வருதல் எத்தனை முக்கியமானது? இன்னைக்கு அநேகர் சபைக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை, ஆண்டவர் நம்ம துதிச்சா போதும், நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவர் வந்துடுறாரு, 2 பேர் 3 பேர் கூடினாலே அவர் வந்துடுறார் அப்படிலாம் நிறைய பேர் இன்னைக்கு சொல்ல ஆரம்பித்து அநேகர் ஆலய கூடுகையை விட்டு விடுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது இதை குறித்து? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பின போது, அதாவது பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் நிரப்பின போது அற்புதங்கள் அடையாளங்கள் தொடர்ந்து நடந்ததை நாம் பார்க்க முடியும். பேதுரு பேசுகிறதை பார்க்க முடியும். அப்பொழுது பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, பிரைஸ் தி லார்ட், எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. ஏன்னா அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 46 இப்படி சொல்லுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் இருந்தார்கள். அதாவது ஆலயத்தில் தரித்திருந்து அதே நேரத்தில் மாலை நேரங்களில் வீடுகள் தோறும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய வீடுகளிலேயும் ஜெபங்கள் நடத்தப்பட்டது. அங்கே அப்பம் விட்டார்கள், அங்கே திருவிருந்து அனுசரிக்கப்பட்டது. அதன் கீழ் வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போது சபையில் ஜனங்களை சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, வேலை கர்த்தருடையது. அப்போ ஆண்டவர் தான் சபையில் என்ன பண்ணுறார்? ஜனங்களை சேர்க்கிறார். அப்படின்னா சபையில் சேர்க்கப்படுவது தான் தேவ சித்தம்.